Hey viewers, today we are going to see foreign words and phrases. Actually, no, English is a heterogeneous language. There are two types of languages. One is homogeneous and another one is heterogeneous. What do you mean? What is the difference between that? அதுக்கு என்ன வித்தியாசம்? Homogeneous the words which are originated in the same language. ஆதிகால லாங்குவேஜ் அப்படி சொன்னால் அதெல்லாம் ஹோமோஜினஸ் லாங்குவேஜ். புரியுங்களா? க்ரீக், லாட்டின், நிறைய ஸ்காண்டினேவியன் லாங்குவேஜஸ்லாம் இருந்தது அங்கே. ஏஷியன் டைப்பில் பார்த்தீங்கன்னா கிளாசிக்கல் லாங்குவேஜுங்கிறது ரொம்ப ஆரம்ப காலத்தில் சான்ஸ்கிரிட் இருந்தது. சான்ஸ்கிரிட்டுக்கு அப்புறம் தமிழ், இந்த மாதிரிலாம் நம்ம ஹோமோஜினஸ் சொல்லுவோம். ஹெட்ரோஜினஸ்ங்கிறது வேர்ட்ஸ் விச் ஆர் பாரோடு ஃப்ரம் அதர் லாங்குவேஜஸ், இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது நம்ம நிறைய இங்கிலீஷுங்கிறது பெஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு ஹெட்ரோஜினஸ் தான். ஸோ இதில் வந்து இங்கிலீஷ் இஸ் என்ரிச்டு வித் வொக்காபுலரினே சொல்லலாம். நிறைய வார்த்தைகள் இருக்குது. ஏன்னா அவங்க எங்கே போனாலும் அவங்க ஒரு கலோனியலிசம் தான் அவங்களுடைய ஒரு பாலிசியாக இருந்தது ஒரு காலத்தில். அவங்க எங்கே போனாலும் அந்த லோக்கல் லாங்குவேஜை பேச ஆரம்பிச்சிடுவாங்க, அடாப்ட் பண்ணுவாங்க, தன்னுடைய சில வேர்ட்ஸ் எல்லாம் அந்த லாங்குவேஜ்லேருந்து தன்னுடைய லாங்குவேஜுக்கு மாற்றிப்பாங்க. அதனால் இன்றைக்கி நிறைய ஃபாரின் வேர்ட்ஸ், க்ரீக்லேருந்து, லாட்டின்லேருந்து, ஃப்ரெஞ்சுலேருந்து, ஹிந்திலேருந்து, ஈவன் தமிழ்லேருந்து கூட இருக்குது, மலையாளத்துலேருந்து, எல்லாத்துலேயும் இங்கிலீஷ் வேர்ட்ஸு இருக்குது. இப்போ நம்ம அதை தான் இங்கே பார்க்க போகிறோம். இதுவும் உங்களுக்கு வந்து கிளாஸ் 11, 12 காலேஜ்லேயே இருக்குது, ஈவன் காம்படிட்டிவ் எக்ஸாம்லேயும் இருக்குது, இல்லைங்களா? இதை வந்து இங்கே பிஹெச்டியே பண்ணலாம். அந்த எட்டிமலாஜின்னு சொல்லுவாங்க. அதாவது வேர்டு ஆரிஜின், ஒரு வேர்டை எடுத்து அது எந்த இது ஆரிஜின், அது எப்படி வந்தது, அந்த மாதிரி ரிசர்ச் பண்ணுறதுக்கும் பிஹெச்டியில் பண்ணலாம். இப்போ நம்ம we are going to see list of foreign words. Okay. Ad nauseam from Latin meaning to sickening degree. இது ஆக்சுவலாக லாட்டின்லேருந்து வந்தது. சிக்கனிங் டிகிரிங்கிறான். டாம் டாக்ட் அட் நியூசியம் அபவுட் டைம் ஹி ஸ்கோர்டு த வின்னிங் ரன். சரிங்களா? அதாவது சில என்ன சொல்கிறது, ரொம்ப ஒரு அச்சீவ்மெண்ட்டு, ஒரு சாதனை நிகழ்த்தியது எப்படி அப்படிங்கிறது. அதே மாதிரி பான் வாயேஜ் ஃப்ரம் ஃப்ரெஞ்சிலேருந்து நிறையா ஏர்போர்ட்டில் வந்து பான் வாயேஜ் பண்ணுறேன், ஹேவிங் எ நைஸ் ட்ரிப். வி ஆல் ஷவுட்டட் பான் வாயேஜ் அஸ் ரோசா லெஃப்ட் ஃபார் ஹர் வெக்கேஷன். போனஃபைட் அடிக்கடி கேட்கக்கூடியது லாட்டின் வேர்ட்லேருந்து வந்தது. ஜெனுவன், போனஃபைட் சர்டிஃபிகேட்னு சொல்லுவாங்க. ஸ்கூலில் கேட்பாங்க, காலேஜில் கேட்பாங்க. அப்படின்னா ரியல் ஜெனுவன் சர்டிஃபிகேட், இங்கே தான் படித்தான் அப்படிங்கிறத சொல்கிறது. ஸோ எம்ஆஸ் டீச்சர் வாஸ் போனஃபைட் எக்ஸ்பர்ட் இன் யூரோப்பியன் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறாங்க. அதுமாதிரி கார்டி பிளான்ச்சே, இது அன்லிமிட்டட் அத்தாரிட்டின்னு அர்த்தம். இது போன 11th 2020 மார்ச்சில் இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இது ஃப்ரெஞ்சிலேருந்து வந்தது. ஆஸ் த ஓனர் ஆஃப் ஆல் த ஸ்டோர் மிஸ்டர் வில்லியம்சன் ஹேட் கார்டி பிளான்ச்சே ரிகார்டிங் வாட் மெர்கண்டைஸ் டு செல். நெக்ஸ்ட் ஒன் வந்து கேவட் எம்டர், இதுவும் லாட்டின். பையர் பிவேர். ஐ லேர்ன் டு வாட் கேவட் எம்டர் மென்ட் அ ஹார்ட் வே when I bought a bike that never seemed to work right. ஆக்சுவலாக அதாவது கேவட் எம்டாருங்கிறது நம்ம ஒரு பொருளை வாங்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம், அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். அப்படி வெப்சைட்டில் போட்டால் தெரியும். நிறைய பேர் அது மாதிரி அந்த ப்ராடக்ட் வச்சுருக்கிறவங்கள்ட்ட கேட்டால் தெரியும், இது உண்மையிலேயே ஒருத்தா அப்படிங்கிற மாதிரி. என்மேசி அப்படிங்கிறது எ லார்ஜ் குரூப். இது ஃப்ரெஞ்சு வேர்டு, எ லார்ஜ் குரூப். இப்போ வந்து என்ன பண்ணால் நம்ம மைக்ரேட் ஒர்க்கர்ஸ்ன்னு சொன்னோம். டியூ டு த COVID-19 மைக்ரேட் ஒர்க்கர்ஸ் என்ன பண்ணாங்க, அப்படியே ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டமாக எங்கே போகிறாங்க, அவங்க ஸ்டேட்டுக்கு போனாங்க. அதை என்மேஸ்ன்னு சொல்லலாம், இல்லைங்களா? லார்ஜ் குரூப், ஒரு கூட்டமாக வெளியேறுது, அதுதான் என்மேஸ். என்மேசி ஆர் என்மேஸ். ஃபெய்ட் அக்கம்பலி அப்படிங்கிறது ஃப்ரெஞ்சு. எஸ்டாப்ளிஷ்டு ஃபேக்ட், அதாவது நிரூபிக்கப்பட்ட உண்மைன்னு சொல்கிறோம். லூயிஸ் வாஸ் டிசப்பாயிண்டட் பட் இஸ் லூசிங் த எலெக்ஷன் ஃபார் கிளாஸ் பிரசிடென்ட் வாஸ் எ ஃபெய்ட் அக்கம்பலி. ஃபாக்ஸ் பாஸ், இது கொஞ்சம் முக்கியமானது. சோஷியல் பிளண்டருங்கிறோம், இதுவும் ஃப்ரெஞ்சு தான். எலிசபெத் ரியலைஸ்டு டூ லேட் தட் நாட் ரெட்டி சூசன் பாட்டி இஸ் எ ஃபாக்ஸ் பாஸ். ஒரு பெரிய தவறு. ஏதோ ஒரு விஐபி கூப்பிட்டு நம்ம போகலைன்னா அது அவரை அவமதிக்கிற மாதிரி இருக்கும், இல்லையா? அந்த மாதிரி சொல்கிறது. இப்சோ ஃபேக்டோ லாட்டின்லேருந்து வந்தது. ஃபேக்ட் இட் செல்ஃப். எ டீச்சர் ஆக்சுவலி, ரியலி, இண்டீடுலாம் சொல்கிறோம்ல, அதுதான் இப்சோ ஃபேக்டோ. எ டீச்சர் இப்சோ ஃபேக்டோ இஸ் இன்சார்ஜ் ஆஃப் ஹிஸ் ஆர் ஹெர் கிளாஸ். ஒரு டீச்சர் வந்து அவங்களுடைய கிளாஸுக்கு அவங்க தான் இன்சார்ஜ். மோடஸ் ஆப்ரேண்டி, இது வந்து மெத்தட் ஆஃப் ஆப்ரேட்டிங், லாட்டின்லேருந்து வந்தது. மோடஸ் ஆப்ரேண்டிங் நிறைய போலீஸ் டிபார்ட்மெண்ட்லலாம் அதை செய்வாங்க அடிக்கடி, இல்லைங்களா? மை மோடஸ் ஆப்ரேண்டி வென் ஸ்டடிங் இஸ் டு செட் வெரி ஸ்பெசிஃபிக் கோல். போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் நம்மளே இது பண்ணலாம். அதாவது மோடஸ் ஆப்ரேண்டிங்கிறது ஒரு குறிக்கோளை அடைவதற்கான வழிமுறைகள், அதுதான். புரியுதுங்களா? அதுக்கு நம்ம என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கிறோம், அதான் மோடஸ் ஆப்ரேண்டி.
பர்சோனா நான் கிரேஷியா அப்படிங்கிறது லாட்டின் வேர்டு, லாட்டின்லேருந்து வந்தது. அன்அக்செப்டபிள் பர்சன். சாலி வாஸ் பர்சோனா நான் கிரேட்டா இன் அவர் கிளப் பிகாஸ் ஷி வுட் நாட் அலோ ஃபாலோ த ரூல்ஸ். சில பேர் வந்து இந்த இதில் சேர்த்துக்க மாட்டேன், பேருக்கு இருப்பான். ஏன்னா அவங்க வந்து அவன் சொல்கிறத கேட்க மாட்டான் அவன், இல்லையா, ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டான். அந்த மாதிரி இருக்கும்போது அவன் பர்சோனா நான் கிரேட்டா, நாட் இன் அக்செப்டபிள் பர்சன், அன்அக்செப்டபிள் பர்சன். ப்ரிமா டோனா, இது ஒரு லாட்டின்லேருந்து வந்து டெம்பரமெண்டல் அண்ட் கான்சீட்டட் பர்சன். லாரா வாஸ் நாட் பாப்புலர் வித் அதர் கேர்ள்ஸ் பிகாஸ் தே கன்சிடர்ட் ஹர் டு பி அ ப்ரிமா டோனா, இல்லைங்களா. டெம்பரமெண்டல் அண்ட் கன்சிடர்ட் பர்சன். அடுத்த ப்ரோ போனோ அப்படிங்கிறது லாட்டின் வேர்டு தான். டன் ஆர் டொனேட்டட் வித்தவுட் சார்ஜ், இல்லைங்களா, ஒரு ஃப்ரீயாக கொடுக்குறது. த லாயர்ஸ் ப்ரோனோ ஒர்க் வித் ஹோம்லெஸ் கேவ் ஹிம் எ சென்ஸ் ஆஃப் பர்சனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன். வீட்டில் ஆதரவு இல்லாதவர்களுக்கு இது பண்ணாங்க இல்லையா, அது வந்து அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா அவங்களுக்கு ஃப்ரீயாக பார்த்து கொடுத்தாரு ஒரு விஷயத்தை, இல்லைங்களா, ஒரு டொனேஷன் கொடுக்குறாரு, அது மாதிரி வச்சுக்கலாம். அது அவருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன், பர்சனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன், சுய திருப்தியை கொடுக்குது. குவிட் ப்ரோகோ, அது லாட்டின் இது சம்திங் ஃபார் சம்திங், யூஸ்வலி இன் ஈக்குவல் எக்ஸ்சேஞ்ச். அதாவது ஒரு பொருளுக்கு இன்னொரு பொருள் மாற்று, ஈக்குவலாக அதுக்கு சமமாக விலை மதிப்பு ஈக்குவலாக இருக்கிறது. ஹெல்பிங் லேண்ட் திஸ் மேத் வாஸ் குவிட் ப்ரோகோ ஃபார் த டைம் லேண்ட் ஹெல்ப்டு மெமோரியல் லாங். அதாவது ஹெல்பிங் அயன் திஸ் மேத்ஸ் வாஸ், அயனுக்கு வந்து என்ன பண்ணுறது, மேத்ஸ் சொல்லிக் கொடுக்க பயில அதுக்கு பதில் அயன் என்ன பண்ணுறாரு, அந்த அவங்க வீட்டுக்கு அந்த லானை க்ளீன் பண்ணி தரார், இல்லைங்களா, அதான் ஈக்குவல். இது ஸ்டேட்டஸ்கோங்கிறது லாட்டின் வேர்டு, எக்ஸிஸ்டிங் கண்டிஷன். பிகாஸ் he didn't like change but always try to maintain the status quo. அப்படின்னா அந்த ஒரு ஸ்டேட்டஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு தான் ஸ்டேட்டஸ் கோ. இப்போ நம்ம கொஞ்சம் எக்ஸசைஸ் போகலாம். என்ன வைவா ஓசி அப்படிங்கிறது ஸ்போக்கன் எக்ஸாமினேஷன், ஓரல் ஆர் ஸ்போக்கன் எக்ஸாமினேஷன். எலைட் அப்படிங்கிறது ஹைலி ரெப்யூட்டட் ஆர் ஃபேமஸ், எலைட் பீப்புளெலாம் சொல்லுவாங்க, நிறைய லேர்ன்டு பீப்புள், ஸ்காலர், இவங்கெல்லாம் எலைட் அப்படிம்பாங்க, ஹைலி ரெப்யூட்டட் ஆர் ஃபேமஸ். ஸ்டேட்டஸ் கோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி த சிச்சுவேஷன் ஆஸ் இட் இஸ் நவ், இல்லைங்களா, எக்ஸிஸ்டிங் கண்டிஷன். இன்னொரு வேர்டு த சிச்சுவேஷன் ஆஸ் இட் இஸ் நவ், இதெல்லாம் உங்களுக்கு போல்டு பண்ணி கொடுத்துருக்கு. டெசினி டை அப்படிங்கிறது போஸ்ட்போன் சம்திங் வித்தவுட் அசைன்மெண்ட் ஆஃப் டேட். இந்த பார்லிமெண்ட்டு, இந்த கோர்ட்டு, இதெல்லாம் அப்போ சினி டைமாங்க. அதாவது அடுத்த மறு தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்படுறது அப்படி சொல்லுவோம். பார்லிமெண்ட் இதை சொல்லுவாங்க. ஏதாவது பிரச்சனை பார்லிமெண்ட்டில் அப்போசிஷன் பார்ட்டிஸ், எதிர்கட்சிகள்லாம் ஏதாவது பிரச்சனை பண்ணாங்கன்னா அது மாதிரி சொல்லுவாங்க. எக்ஸ்டம்போர் அப்படிங்கிறது அன்ப்ரிப்பேர்டு ஸ்பீச் ஆர் ஸ்பீக் வித்தவுட் எனி ப்ரையர் ப்ரிப்ரேஷன். எக்ஸ்டம்போரே அப்படி தான் சொல்லுவாங்க, போரேன்னு சொல்ல எக்ஸ்டம்போரே அப்படிங்கிறது அதாவது தயார் பண்ணிட்டு பேசுகிறதுல ஆன் த ஸ்பாட் ஏதாவது ஹெடிங்கை கொடுத்து டாபிக் கொடுத்து பேச சொல்கிறது. அலைஸ் அப்படிங்கிறது ஆல்சோ நோனஸ், இந்த கல்யாண பத்திரிகைலாம் நீங்கள் பார்த்துருக்கலாம். அலைஸுங்கிறது வேறு இன்னொரு பேர் என்ன, கிருஷ்ணமூர்த்தி அலைஸ் கிட்டு, கிருஷ்ணமூர்த்தி அலைஸ் கிச்சா, இந்த மாதிரி சொல்லுவோம். ஆல்சோ நோனஸ். பிட் அடியூ அப்படிங்கிறது சென்ட் ஆஃப் ஆர் சே குட் பை, ஒருத்தர் வழி அனுப்பி வைக்கிறது, எங்கேயாவது ஊருக்கு போகிறாங்க இல்லைங்களா, அவங்களே வழி அனுப்பி வைக்கிறது. பஃபே அப்படிங்கிறது செல்ஃப் சர்விங், ஃபைவ் ஸ்டார்லாம் பஃபே லஞ்சும்பாங்க, பஃபே டின்னர்பாங்க, அப்படின்னா அப்படி வரிசையாக வச்சுருவாங்க இல்லைங்களா. ஒரு செமி சர்க்கிளில் எல்லா ஐட்டம்ஸும் இருக்கும். நம்ம என்ன பண்ணோம், நம்மளுக்கு தேவையானதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு சாப்பிடணும், அது ஃபுட்டையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது, அதுதான் பஃபே. மெனு சொல்லக்கூடாது, மென்யூங்கிறது ஒரு ஹோட்டலுக்கு போனால் மென்யூ கார்டுங்கிறோம். என்னென்ன அவைலபிள் இருக்குது, லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ், அதான் மென்யூ. ஹோட்டலும் இல்லை, எந்த இடத்துல மென்யூ அப்படிங்கிறது. கேட்டலாகுன்னு சொல்லுவாங்க சில இடத்துல. செஃப் அப்படிங்கிறது சீஃப் குக் ஆர் ஹெட் குக், தலைமை சமையல்காரர் இல்லைங்களா. தாமு வாசிய செஃப் இல்லைங்களா. வெங்கடேஷ், அவர் பேர் என்ன, வெங்கடேஷ் பட்டுன்னு ஒருத்தர் இருக்கார், அவர் ஒரு செஃப்பு இல்லைங்களா. சான்ஸ் அப்படிங்கிறது வித்தவுட், இது வந்து நம்ம ஷேக்ஸ்பியர் ஆக்சுவலாக லாட்டினு, ஆனால் ஷேக்ஸ்பியர் தன்னுடைய ஆல் த வேர்ல்ட் இஸ் எ ஸ்டேஜுங்கிற போயத்தில் இதை யூஸ் பண்ணியிருப்பார். என்மேசி அப்படிங்கிறது குரூப் அஸ் எ ஹோல் குரூப். ஒரு காலத்தில் ஸ்ரீலங்காலேருந்து வந்தாங்க மக்கள், கூட்டமாக அகதிகளாக வந்தாங்க, குரூப்பாக வந்தாங்க, அது என்மேசி. அதே மாதிரி கட்டமரான்ஸ் அப்படிங்கிறது தமிழ் வேர்டுங்க, கட்டு மரம், இதுலேருந்து வந்தது. யாட் ஆர் போட் வித் ட்வின் ஹல்ஸ் இன் பேரலல், கட்டு மரங்கிறது போட்டு மாதிரி இல்லைங்களா. அதே மாதிரி வயாங்கிறது ஆன் த வே த்ரூ. போனஃபைடு ஜெனுவன் இருக்குன்னு சொல்லிட்டு. இன்காக்னிட்டோ அப்படின்னா அண்டர் டிஸ்கைஸ் ஆர் ஃபால்ஸ் நேம் ஆர் அன்ஐடென்டிஃபைடு, அதாவது மாறு வேஷத்தில் இல்லை பொய்யான ஒரு பேரில் வர வேண்டிய. சில பேர் இந்த டெரரிஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா பாஸ்போர்ட்டே டூப்ளிகேட் வச்சுருப்பாங்க, வேறு பேரில் இருக்கும் இல்லைங்களா. ஆனால் இவங்க பேரில் மாற்றி அது மாதிரி வர்றது தான் அண்டர் இன்காக்னிட்டோ. குசின் அப்படிங்கிறது நேஷ்னல் ஆர் ரீஜினல் ஃபுட்டு, மல்டி குசின் ரெஸ்டாரண்ட்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா. கறி அது ஹிந்தி வேர்டு.
கறி அப்படிங்கிறது டிஷ் ஆஃப் மீட் ஆர் வெஜிடபிள்ஸ், கூட்டுன்னு நம்ம தமிழில் சொல்லுவோம், அதுதான் கறி. கனக சுப்ரஜினம் ரோட் அண்டர் சுடானி பாரதிதாசன் அப்படின்னா பெண் நேம். பாரதிதாசன் அப்படிங்கிறவர் அவருடைய புனைப்பெயர். ஆனால் அவருடைய உண்மையான பேரை கனக சுப்ரஜினம். இன்றைக்கி ரீசெண்டாக கூட 2 நாளைக்கு முன்னாடி அவருடைய பேரன் இறந்து போனதாக நியூஸ் வந்தது. கிட்டத்தட்ட ஒரு 88 வயசுக்கு மேலே அவருக்கு இருக்குது. ஐ விசிட் மை அல்மா மேட்டர் எவ்ரி இயர். அல்மா மேட்டருங்கிறது ஃபார்மல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஒன் அட்டெண்டட். நான் படித்த ஸ்கூலில் படித்த காலேஜ் அதான் அல்மா மேட்டர். ஐ விசிட் த பிளே கிரவுண்ட், கிளாஸ் ரூம்ஸ், லேப் அண்ட் எட்ஸெட்ரா. எட்ஸெட்ரா அப்படிங்கிறது ஆக்சுவலி இடிசின்னு தான் சொல்லுவோம். இதனுடைய ஃபுல் ஃபார்ம் எட்ஸெட்ரா. இது ஒரு லாட்டின் ஆரிஜின் நினைக்கிறேன். அண்ட் த ரெஸ்ட் அப்படின்னு அர்த்தம். அதாவது மற்றும் பலர். அப்படி சினிமாலாம் போடுவாங்கல்ல அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாம் யார் நடித்தாங்க இல்லைங்களா அப்படின்னு சொல்லிட்டு மற்றும் பலர், அதுதான் எட்ஸெட்ரா. போஸ்ட்மார்ட்டம் அப்படிங்கிறது ஒரு எக்ஸாமினேஷன் ஆஃப் ஏ டெட் பாடி. ஒரு இறந்து போயிட்டாருன்னா, அதாவது சாதாரணமாக இறந்து போனால் ஒன்றும் பண்ண மாட்டாங்க, அப்படியே வீட்டிலேருந்து இது பண்ணிடுவாங்க. ஒரு ஆக்சிடெண்ட்டில் செத்து போனாங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு அந்த டெட் பாடி எக்ஸாமின் பண்ணி எப்படி காயம் எப்படி இருந்ததுலாம் சொல்லி அது ஒரு ரிப்போர்ட் பண்ணி தான் என்ன பண்ண முடியும். அதுக்கு இன்னொரு பேர் அட்டாப்சின்னு பேர். இங்கிலீஷில் இன்னொரு பேர் இருக்குது, அட்டாப்சி. அடுத்தது த கலெக்டர் லிவ்ஸ் இன் ஏ பிக் பங்களோ ஆக்சுவலாக இது பெங்காலி வேர்டு. வெஸ்ட் பெங்காலியுடைய வேர்டு இது. லார்ஜ் டிட்டாச்சு ஹவுஸ் வித் மோர் தென் 1 ஸ்டோரிங்கிறான். பெரிய பங்களா சுற்றிலும் தோட்டமாக இருக்கும். அடுத்த வீட்டுக்கு சம்மந்தமே இருக்காது, எங்கேயோ இருக்கும். அடுத்த வீடு ஒரு 1/2 கிலோமீட்டர் தள்ளி இருக்கும் சரிங்களா, அந்த மாதிரி இருக்கும். அது அட்லீஸ்ட்டு ஒரு மாடி இதுவாக இருக்கும். அதே மாதிரி சேஃபாக இருக்கிறது ஃப்ரெஞ்சு வேர்டு டிரைவர் இல்லைங்களா. அடுத்தது விஸ் அப்படிங்கிறது சச்சஸ், விஐசட்டுங்கிறது சச்சஸ். ஹட்ஹாக்குங்கிறது ஹடாக் மெஷர்ஸ்னால் நெசசரி, தேவையான சமயத்தில் இல்லையா, ரொம்ப அவசியம் அப்படி சொல்லலாம். ஈட் அவுட் அப்படிங்கிறது அவுட் ஆஃப் த ஹவுஸ். வி ஷல் ஈட் அவுட் டு நைட் அப்படின்னா டைன், வெளியில் போய் சாப்பிட்லாம் அப்படிங்கிறது இது. இப்போ மாடல் எக்ஸசைசஸ் இதுக்கும் ஆன்சர் இருக்குது. ஃபாஸ் அப்படிங்கிறது சோஷியல் பில்டர், இதை பற்றி நம்ம பார்த்தோம். என் ஃபேமிலி அப்படின்னா செஃப் ஃபேமிலி, குடும்பமாக அப்படி சொல்கிறோம். வைவா ஓசிங்கிறது ஓரல் எக்ஸாம் இல்லைங்களா. ஓரல் எக்ஸாமினேஷன் ஆக்சுவலாக வைவான்னு தான் சொல்லுவோம். இது கிளிப்புடு. அந்த வைவா ஓசிங்கிறது ஒரு ஓசியை விட்டுட்டு வைவான்னு நம்ம இதாக சொல்லுவோம். சினிடை அப்படிங்கிறது அதே சொல்கிறேன், போஸ்ட்போன் வித்தவுட் அசைனிங் எ டேட், வேறு டேட்டு மறுதேதி குறிப்பிடாமல் ஒத்துக்கிறது. ரெஸ்யூமேங்கிறது இப்போ ஆக்சுவலாக நார்மலாக ஒரு இன்டர்வியூக்கு போனீங்கன்னா யூ மஸ்ட் சப்மிட் ரெஸ்யூமே. பயோடேட்டாங்கிறது நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது. பயோடேட்டா, ரெஸ்யூமே, சிவி, கரிக்குலம் வைட்டே, இதுக்கெல்லாம் வித்தியாசம் இருக்குது. அதாவது பயோடேட்டாங்கிறது உங்களுடைய குடும்ப டீட்டெயில்ஸை மட்டும் பெருசாக சொல்கிறது தான் பயோடேட்டா, அதை மட்டும் பிரதானமாக சொல்கிறது. ரெஸ்யூமேங்கிறது அகாடமிக் குவாலிட்டிஸ். கரிக்குலம் வைட்டிங்கிறது அகாடமிக் அஸ் வெல் அஸ் கோ அகாடமிக், நான் அகாடமிக் எல்லாமே சொல்கிறது. புரியுங்களா. அதாவது கரிக்குலர், கோ கரிக்குலர், எக்ஸ்ட்ரா கரிக்குலர், அதுதான் அப்படி சொல்லலாம். அதான் கரெக்டான டேர்மு. உங்களுக்கு புரியுறதுக்காக அகாடமிக், கோ அகாடமிக், நான் அகாடமிக் சொன்னேன். இப்போ அகாடமிக்னா என்ன படிச்சிருக்கீங்க, கோ அகாடமிக்னா அதில் என்ன அது சம்மந்தமாக என்ன ப்ராஜெக்ட், என்ன இன்டர்ன்ஷிப், அதெல்லாம். நான் அகாடமிக்னா அதான் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் இருக்கிறது ஸ்போர்ட்ஸில் இல்லை வேறு எதில் விடாலும் இருக்கலாம், ஸ்போர்ட்ஸில், காம்படிஷன்ஸில் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி சொல்கிறதுலாம் ரெஸ்யூமே. அது கரிக்குலம் வைட்டே. ரெஸ்யூமேங்கிறது ப்ரீஃப் சம்மரி ஒன்லி பர்டைனிங் டு அகாடமிக் சைட், அகாடமிக் சைடை மட்டும் இருக்கிறது தான் ரெஸ்யூமே. அதனால் நீங்கள் ஒரு இன்டர்வியூக்கு போகிறோம் அப்படின்னா கரிக்குலம் வைட்டே தான் ப்ரிப்பேர் பண்ணணும். நீங்கள் புதுசாக வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா இங்கே யூ மஸ்ட் ப்ரிப்பேர் சிவி, யூ மஸ்ட் ப்ரொடியூஸ் சிவி தான். இல்லை சார் நான் கொஞ்சம் ஒரு 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சு, இப்போ நான் ஃபர்தராக கம்பெனி மாறுறேன், யூ ஹாவ் டு ப்ரொடியூஸ் ரெஸ்யூமே. சரி சார், நீங்கள் ஒரு பெரிய ஆள் ஆகிட்டீங்க, ஒரு கம்பெனியோட சிஇஓ ஆகிட்டீங்க, இல்லை ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஒரு பெரிய ஹையர் அத்தாரிட்டியாக இருக்கீங்க, உங்களை ஒரு பக்கத்தில் இருக்கிற ஸ்கூலில் வந்து என்ன பண்ணுறாங்க, கூப்பிட்றாங்க. அப்போ வந்து எதுக்கு கூப்பிட்றாங்க அப்படின்னா சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்றாங்க ஒரு ஸ்கூலில், காலேஜில் பேசுகிறதுக்கு. அப்போ யூ ஹாவ் டு ப்ரொடியூஸ் பயோடேட்டா. அப்போ தான் நீங்கள் ப்ரீஃபாக எங்கே படிச்சிங்க, என்ன பண்ணீங்க, உங்களுடைய சாதனைகள் என்ன, உங்களுடைய குடும்பம் என்ன அப்படிங்கிறத சொல்கிறோம். அடுத்தது ரேப்போர்ட் அப்படிங்கிறது ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப், நல்லுறவுன்னு சொல்லுவோம். போனஃபைடு ஏற்கனவே சொன்னோம், ஜெனுவன் ஆர் ரியல். இன் டோட்டோனா கம்ப்ளீட்லி, டோட்டலி. பான் வாயேஜ், ப்ளசன்ட் ஜேர்னி, நல்ல பயணம். லைசன் ஆஃபீஸர் அப்படிங்கிறோம். லிங்கிங் பீப்புள் வித் ஆர்கனைசேஷன். லைசன் அப்படிங்கிறது கோஆர்டினேஷன் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ். எல்லாத்தையும் ஒரு ப்ரோக்ராம்னா அதை கோஆர்டினேட் பண்ணுறது, அதுக்கு எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி அதுக்கு யார் பேசுகிறதுக்கு சொல்கிறது எல்லாமே சொல்கிறது தான் லைசன்.
அடுத்தது எக்ஸ்கிரேஷியா அப்படிங்கிறது ஃபேவர் ஆர் கிஃப்ட், ஒரு சாதகமாக ஒரு கிஃப்ட்டை கொடுக்கறது. என்மேசி ஏற்கனவே நிறைய தடவை திரும்பி வருது. என் ரூட்டுங்கிறது ஆன் த வே. ஹட்டாக்னா ஃபார் எ ஸ்பெஷல் பர்பஸ். வெரண்டாங்கிறது ஒரு போர்ச்சுகல் வேர்டு. ஏ ரூஃப்டு பிளாட்ஃபார்ம் அலாங் அவுட் சைட் ஆஃப் த ஹவுஸ். ஆக்சுவலாக வீட்டுக்கு வெளியில் இருக்கக்கூடியது தான், ஆனால் ஏதாவது ஆக்சுவலாக ரூஃப்டாக இருக்கும். அது வந்து ஒரு கூரை மேலே போட்டிருக்கோம் வெரண்டா. நிறைய பேர் வெரண்டான வீட்டு வெளி வாசலில் உட்காந்துருக்க மாதிரி சொல்கிறாங்க, அது கிடையாது. பங்களோ அப்படிங்கிறது ஏற்கனவே சொன்ன பிக் ஹவுஸ் இன் பெங்காலி ஸ்டைல். சட்னி அப்படிங்கிறது மேஷ்டு ரிலீஷ். இது நம்ம சட்னிங்கிற தமிழ் வார்த்தையே கிடையாது ஆக்சுவலாக, அதுவும் ஒரு ஃபாரின் வேர்டு தான். சட்னி தமிழ் நார்மலாக தமிழில் யூஸ் பண்ணுறோம். காயர் அப்படிங்கிறது ரோப்பு. பேம்பு அப்படிங்கிறது உட்டு, புரியுங்களா? பேண்டிகோட்ஸ் அப்படிங்கிறது ரேட்ஸு. கட்டமரான் மல்டி ஹெல்டு வாட்டர் கிராஃப்ட். கட்டுமரம்னா அது. குரு அப்படிங்கிறது சான்ஸ்கிரிட் வேர்டு. மாஸ்டர் ஆர் டீச்சர். மாஸ்டர் ஆர் டீச்சர். அடுத்த அடிஷனல் எக்ஸசைஸுக்கு நான் ஆன்சர் சொல்லிடுறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நீங்களாம் அப்புறம் நோட்டில் எழுதிருங்க. ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்கிறவங்க இதெல்லாம் நோட்டில் எழுதி வச்சு படிங்க. டீட்டே அப்படிங்கிறது ப்ரைவேட் கான்வர்சேஷன்ஸ். அதாவது என்ன சொல்கிறது, ஒரு பர்டிகுலர் ரொம்ப குடும்பத்துக்குள்ள ஒரு கான்வர்சேஷன், அது டீட்டே சொல்லலாம் ப்ரைவேட்டாக. விஸ் அப்படிங்கிறது இனிய மீட்டிங். இந்த பெர்ராக்கு சொல்கிறோம் இல்லைங்களா? இந்த பெர்ராக்குன்னா அதாவது போர் முனை அந்த மாதிரி சொல்கிறோம். போனஃபைடுன்னு ஜெனுவன் வந்துருச்சு. பேலட்டுங்கிறது எ ட்ராமட்டிக் ஸ்டோரி வித் மியூசிக். இசை நாடகம்னா பேலட்டு. அட்ஹாக் பேசிஸ்னால் பர்டிகுலர் பர்பஸ். ஒரு திடீர்னு ஒரு பிரச்சனை வந்துடுது நாட்டில், அதுக்கு டக்குன்னு என்ன பண்ணுறாங்க, ஒரு அவசர சட்டம், அதுதான் அட்ஹாக் பர்பஸ். வயா மீடியா ரேப். எக்ஸ்கிரேஷியா ரேப்போர்ட்டாக நம்ம பார்த்துட்டோம். எக்ஸ்கிரேஷியாவுக்கு கிவன் எஸ் எ ஃபேவர், ரேப்போர்ட்டுக்கு குட் ரிலேஷன்ஷிப். வயா மீடியானா அதாவது மிடில் கோர்ஸ். அதாவது இவனு ஒரு 2 பேருக்குள்ள பிரச்சனை வந்துருச்சுன்னா நடுவில் என்ன பண்ணுறோம், பஞ்சாயத்து பண்ணுறோம். அப்போது நடுநிலையாக இருக்கணும். அதான் பேர் என்ன சொல்கிறது, வயா மீடியா. ப்ரைமா ஃபேசி அப்படிங்கிறது அட் ஃபஸ்ட் சைட், இமிடியேட்லாம் பார்த்த உடனே அப்படிங்கிறது. எலிவேட்டர்னால் லிஃப்ட்டு. பான் வாயேஜ் ப்ளசன்ட் ட்ரிப். ஸ்டேட்டஸ் கோ எக்ஸிஸ்டிங் கண்டிஷன், present condition, existing condition or present condition. Viva was in a spoken examination or oral examination. NMAS பார்த்துட்டோம், சினிடைலாம் பார்த்துட்டோம். இங்கிலீஷ் NMAS லார்ஜ் குரூப்பு. சினிடை வித்தவுட் ஃபிக்ஸிங் த டேட்டு. இன் டோட்டோனா டோட்டலி. பஃபேங்கிறது செல்ஃப் சர்விங். ரெஸ்யூமே சம்மரி. பங்களோ எ லார்ஜ் டிட்டாச்ட் ஹவுஸ் வித் மோர் ஒன் ஸ்டோரி. ஆல்டர் ஈகோ அப்படிங்கிறது செகண்ட் செல்ஃப்ங்கிறோம் இல்லைங்களா? அது நம்மளுக்குள்ளேயே அது எனக்கு அடுத்தபடியாக ஒருத்தருக்கு பதவி கொடுக்குறாரு இல்லைங்களா? ஒரு ஸ்கூலில் ஹெட் மாஸ்டர்னா அடிஷனல் அசிஸ்டன்ட் ஹெட் மாஸ்டர், பிரின்சிபல்லாம் வைஸ் பிரின்சிபல், அது மாதிரி சொல்கிறோம் இல்லையா? அதான் ஆல்டர் இருக்குது. பிரசிடென்ட் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர், அவருக்கு ஆல்டர் ஈகோ இல்லைங்களா? பர்சோனா நான் கிரேட்டாங்கிறது அஃபிஷியலி அன்வெல்கம். கேப்னா டாக்ஸி. எக்ஸ்பேர்ட்டி அப்படின்னா ஃபேர், ஒரு நியாயமான வெர்டிக்ட் இது. இன்காக்னிட்டோ இன் டிஸ்கைஸ். சான்ஸ்னா வித்தவுட். தர்மா அப்படிங்கிற சான்ஸ்கிரிட் வேர்டு. கிவிங் ஆஃபரிங்ஸ், தர்மம் கொடுக்குறது. பித்தா அப்படிங்கிறது சான்ஸ்கிரிட் வேர்டு. ஃபாதர். மந்த்ரா சான்ஸ்கிரிட் வேர்டு. யூஸ் இன் மெடிடேஷன் சொல்கிறோம் இல்லைங்களா? ஜென்ரலாக ப்ரேயர் அந்த மாதிரி சொல்கிறோம். பைஜாமாஸுங்கிறது ஹிந்தி வேர்டு. டின் லெக் கார்மெண்ட், கீழே பேண்ட்டுங்கிறது அது பேண்ட்டு தின்னாக இருக்கும். இஸ்திரி அப்படிங்கிறது அயன் ஆர் ப்ரெஸ். இஸ்திரிங்கிறது ஆக்சுவலாக தமிழ் வார்த்தையான்னு தெரியல, ஆனால் இஸ்திரி போடுறது நம்ம தமிழில் பேசுவோம். அயன் பண்ணுறது இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபாரின் வேர்ட்ஸ் இன்னும் இருக்குது. இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. காம்படிட்டிவ் எக்ஸாம் எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும், அதனால் பண்ணுங்கள். இது இந்த வீடியோ பார்த்துட்டு மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்டையும் இதில் கொடுங்க. அடுத்த இன்னொரு எஜுகேஷன் வீடியோவில் வேறு ஒரு